ஹாய் ஹலோ வணக்கம் டு அனிமே தமிழ் ஃபேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோலோ லெவலிங் சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ தான். இந்த அனிமையோட அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். ஒரு சில இடத்துல மட்டும் இந்த நம்ம ஹீரோ கேரக்டர் ஒரே ஒரு இடத்துல கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேஸு. மற்றபடி இதில் எதுவும் குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பட் மாங்கா இல்லை பேர் மான்ஹா அது சொல்லுவாங்க கரெக்டாக இதாகல. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது நல்லா தான் இருக்குது. அப்பயே அப்படியே கொண்டு வந்துருக்காங்க. கேரக்டரை வந்து எப்படி சொல்கிறதுன்னா சீசன் 1 பார்த்ததோட கொஞ்சம் ஹைட்டாகவும் இன்னும் கொஞ்சம் பர்சனாலிட்டியாக ஏற்றி தலைவனுக்கு எல்லாம் வாசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நல்லா சூப்பரான சீன்ஸ் இருக்கா, எக்ஸ்பெக்டேஷன் நல்ல ஒரு கூஸ்பம்ஸான சீன்ஸ் இருக்கா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் இதுக்கப்புறம் வர போகிற சீன்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது கம்மி தான். ஏன்னா நான் இன்னும் ஒரு 3 எபிசோடுக்கு நான் மாங்கா படிச்சுட்டேன். ஐயோ மாங்கானே வாயில் வருது. ஹாவா ஏதோ ஒன்று வரும். ஸோ அதை நான் இன்னும் ஒரு 3 எபிசோடுக்கு படிச்சிட்டேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு அது இந்த ஃபைட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அது கூட மூவியில் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த சீனு அவ்வளோதான் சூப்பராக இருக்கும். வந்தது கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு அடுத்த வரப்போகிறா இந்த 12 எபிசோடு வரப்போகுதா இல்லை கூட அனுப்ப இது பண்ண சென்ட் பண்ண இவரை கொள்ளுறது. இன்னும் நிறைய எபிசோட் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, கரெக்டாக 12 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இதில் கேரக்டர்லாம் ஓகே, எல்லா கேரக்டரும் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதுவும் பிரச்சனை இல்லை. அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குவாலிட்டிலாம் நல்லா இருந்துச்சு. அடுத்தது பாட்டு என்ட்ரோ பாட்டுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே தக்காளி கூஸ்மன்ஸ், அப்படி ஒரு கூஸ்மன்ஸ் தலை அந்த ரத்தத்தை அப்படி தடை விட்டு வர்றதா இருக்கட்டும், நடந்து வர ஸ்டைலு அதெல்லாம் அப்படியே பக்காவாக மாசாக இருந்துச்சு. அது எப்படின்னா சீசன் 1 ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தா பையனா அது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா அவன் எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு வீக்கான பர்சன் அப்படிங்கிறவன் எவ்வளோ மாசா அப்படிங்கிற மாதிரி கெத்தா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு ஃபஸ்ட்டு சீசனில் உள்ள பாட்டை விட இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் நான் இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே. இதனோட கதையை எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் எபிசோடில் தாழ வந்து அங்கே ஷேடோஸுங்கிற கேப்டன் எக்ரிஸோட ஃபைட் போட்டிருப்பான். ஸோ அந்த ஃபைட் போட்டது முடிச்சதுக்கப்புறமா அதான் அந்த கீ ஓப்பன் பண்ணி உள்ளே போன அந்த டிஸ்கான இதை வந்து முடிச்சிருப்பான். முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாப்புல நம்மையா தூங்கிட்டு இருக்கிறப்ப ஃபோன் வர வந்தாங்க. சரி இந்த மாதிரி ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்டா, என்னடா பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டு பையன் வந்து அவ்வளோ அவசரமாக கிளம்பி கடைக்கு கிளம்பிட்டு ட்ரெஸ்லாம் போட்டுருவேன். அந்த சீலாக நான் கட் பண்ணி தூக்கிட்டேன். அதான் மாங்கால வர பல விஷயங்கள் அனிமையில் வராது. மாங்கால பார்த்தீங்கன்னா தலைவர் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்குவாப்புல அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஃபுல் கதை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாங்காலே வருது. மாங்கா அதையே போய் பாருங்க. அதுவும் நல்லா விஷுவலாக தான் இருக்குது. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிடையாது அந்த இது. ஸோ கலரில் தான் இருக்குது, நல்லா இருக்குது. நான் தான் ரிவ்யூ பண்ணுறேங்கிற பேரில் கதையை சொல்லிட்டுருக்கேன். கதை வேணும் தமிழில் சொல்லு அப்படின்னு சொல்லினீங்கன்னா நான் கண்டிப்பாக தமிழில் சொல்கிறேன். அது இந்த வாய்ஸ்னாலும் ஓகே, இல்லை ஒரிஜினல் வாய்ஸில் போடுறா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து, கமெண்ட் வர்றதை பொறுத்து அடுத்த வீடியோ இருக்குது. அப்புறம் இங்கே வேற கத்திட்டு இருக்காங்க. வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ண விட மாட்டேன். சரி, அப்புறம் வந்து லுக்கு நல்லா இருக்கு, கேரக்டர் நல்லா செம்மிங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினியோட இன்னொரு பொண்ணு படிக்கும். அந்த பொண்ணு பாதியில் விட்டுட்டு போயிட்டதாங்க. ஸ்கூலில் படிட்டு 100ல் சேர்த்துட்டு அதாகவும் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அதை ரெக்வஸ்ட் பண்ணி பண்ணுறப்ப தலைவன் வந்து அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு மிஷினுக்கு கூப்பிட்டு போவோம். அந்த மிஷினுக்கு போய் ஒரு இடத்துல அந்த கேட்டை வந்து ரெட் கேட் அமரிடும். அங்கே தான் ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து எப்படி சர்வே பண்ணுறாங்கங்கிறது இப்போ இந்த எபிசோடில் ஒரு ட்விஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. அந்த இதில் ஒரு போலார் பிஎஸ்ஸாக இது ஒயிட் பிஎஸ்ன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பெருசாக மாறு கணக்காக யானை கணக்காக இருக்குங்க பெருசாக. அதுங்களை தலைவன் ஈஸியாக ஒத்தாலே உட்காந்து போட்டுருக்கான். அப்போ தான் ஒரு பொண்ணு வந்து நீ ஈரங்கில் நீ அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி இதாக கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கூலாக இருந்துச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட் எபிசோடில் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக சோகமாங்கிறதோட டல்லாக ஒரு லேசியாக பேசினா, அதுக்கப்புறம் வீக்கான பேசினா தெரியும் ஃபஸ்ட் எபிசோடில். செகண்ட் எபிசோட்னா அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக கொஞ்சம் ஹைட் ஏற்றுனாங்க, பர்சனாலிட்டி ஏற்றுனாங்க, ஹாஸ்டல் மாற்றினாங்க, அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றினாங்க. அப்படியே டெவலப் பண்ணி சோலோ லெவலிங்கில் அவன் பவரை மட்டும் லெவல் பண்ணாமல் அவனோட ஒரு அந்த பர்சனையே லெவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு எபிசோடுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு ஒரு எபிசோடு சொல்கிறேன். அந்த எபிசோடில் கொஞ்சம்
எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. அந்த சீன் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அவன் ஃபேஸை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மற்றதும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு வில்லனானே தெரில. ஏன்னா நான் மாங்கா ஃபுல்லாக படிக்கணும்னு தெரில. ஒருத்தன் வெளிலேருந்து வருவான், வெளியூர்லேருந்தே. எனக்கு தெரிஞ்சு சன்னிங்கு ஏற்கனவே போட்டு தள்ளினவனோட சொந்தக்காரனா இல்லை அண்ணன் தம்பியா இல்லைன்னு தெரியல. மேபி இருக்கலாம், யாருக்கா தெரியும் அப்படின்னா சொல்லுங்க, எனக்கு தெரியலை. நான் மாங்கா ஃபுல்லாக படிக்கலை. ஒருத்தன் வந்திருப்பான், யார் தெரியும்னா சன்னிங்க ஒரு தேடி வந்திருப்பான், அவனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கேட்டகுள்ள போய் மாட்டிக்கான். ஏன்னா அதெல்லாம் தலைவன் வந்து சிங்கிளாகவே இன்னும் போட்டுதான். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணுறப்ப போன சீசனோட கடைசி எபிசோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். ரொம்ப ஆமாம், கண்ணு, அந்த ஹேர் கட் ஸ்டைலு எல்லாமே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முக்கியமாக ட்ரெஸ்ஸு தான் சொல்லணும், அவங்களே ட்ரெஸ்ஸு தான். அதில் வந்து தலைவன் ப்ளூ கலர் சட்டையை தான் போட்டு தெரியுமா, அந்த ஜாக்கெட் மாதிரி இருக்கும், அது டிஷர்ட் மாதிரி அந்த இது போட்டிருப்பான். இப்போ இங்கே வந்து இப்படி ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால பிளாக்லாம் போட்டு டெமாஸா கூலாக அந்த ஒரு ராயல் அந்த லுக்கில் ப்ரீமியம் லுக்கில் வந்திருக்காப்புல. சரி, இதுக்கப்புறம் அடுத்த வர எபிசோட்ஸ்லாம் பார்ப்போம். நல்லா எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. இந்த அனிமே செமையாக இருக்கிறதுனால தான் இப்போ ஹைப்பு கூட. நம்ம இதுக்கப்புறம் எப்படி விஷுவல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் எப்படி மூவ் ஆன் பண்ணுறாங்க ஸ்க்ரீன் பில் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். எந்தெந்த சீன்லாம் மாங்காலேருந்து தூக்குறாங்கன்னு தெரியலை, பார்ப்போம். இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபன்னியான கண்டென்ட்லாம் சில இடத்துல போடுறோம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இதுக்கப்புறம் சோலோ லெவலிங்கை பற்றி ரிவ்யூ போடவா இல்லை அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணவா தமிழில் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன்.